ஹலோ. நம்ம இன்றைக்கி இந்த ஐக்கியா ஆர்கனைசரை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐக்கியா ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை இன்ஸ்டாலேஷன் அண்ட் டிஸ்மேண்ட்லிங்கும் இன்ஸ்டலேஷனுக்கு ஆப்போசிட் டிஸ்மேண்ட்லிங். ஏன்னா இன்ஸ்டலேஷன் ஈஸியாக இருக்கும், ஏன்னா டிஐஒயில் பண்ணிடுவோம். பட் டிஸ்மேண்ட்லிங்னு வரப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சால் தான் இதை டிஸ்மேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எங்கே ஸ்க்ரூ பண்ணியிருந்தீங்க அந்த பாயிண்ட்ஸ் நம்மளே ஹைட் பண்ணிடுவோம் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில். ஸோ ஸ்க்ரூ மவுண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல தான் பெரிய விஷயம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பேம்ப்ளெட்டை வச்சுருக்க மாட்டோம், அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஹவு டு அசம்பிள் அப்படிங்கிற மேனுவலை தூக்கி போட்டுருவோம். ஸோ இதை டிஸ்மேண்டில் எப்படி பண்ணணும், அதாவது இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் இருந்து இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஐக்கியா ப்ராடக்ட்ஸில் காமனாக வரக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கேம் லாக் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேம் லாக்கு. இந்த கேம் லாக்கை ஒரு பெரிய அட்வான்டேஜ், இது ஒரு டிசைன் மார்வல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டிசைன் நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுல இது ப்ரைமரி கோலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபிட் பண்ணுறது முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு ஒரு பொருளை ஃபிட் பண்ணணும். பட் ஆனால் இது அப்படி இல்லை. ஜஸ்ட் இன்ஜினியர் வுட்டை ஜஸ்ட் நீங்கள் ஒரு கேமை வச்சு லாக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இந்த மாடியூல் பேர் கேம் லாக்கு. இதை பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா இதில் ஒரு ஆரோ இருக்கும் எப்போவுமே, எல்லா கேம் லாக்குமே ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஐக்கியா ப்ராடக்ட்ஸில் இருக்கிற கேம் லாக்கில் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே ஒரு ஆரோ இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே உங்களுக்கு அந்த ஆரோ தெரியுதா, அதாவது கீழே இந்த இடத்துல தெரியறது தான் அந்த ஆரோ. ஸோ இதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னா, எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட் பார்ப்போம். எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த செட்டை நம்ம ஓப்பனாக வச்சுருப்போம் இல்லையா. அப்போது இதை ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இதை சொருகிட்டு அப்புறம் நம்ம டைரெக்டாக எடுத்து எந்த பக்கம் நம்ம ஸ்க்ரூ வருதோ, அதாவது இங்கே ஒரு ஹோல்டர் இருக்கும், இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, இங்கே தெரியுதா உள்ள மெட்டல் ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூக்கு ஏற்ற மாதிரி இப்படியே ஃபிட் பண்ணி டைரெக்டாக இப்படி வச்சு ஒரு திருப்பினோம்னா கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைடை வச்சு திருப்பினோம்னா ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆகிடும். ஆனால் இதை தெரியாமல் நீங்கள் தப்பாக ஃபிட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் உங்களுக்கு கழட்டணும் அப்படின்னா கஷ்டமான விஷயம். ஏன்னா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை டைரெக்டாக எடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் எடுக்க ஒரே வழி என்னென்னா, இது ஒரு ட்ரிக்கு தான். என்னென்னா நீங்கள் நான் ஒரு ஹைலைட்டர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உங்களோட இந்த ஹோல்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்க்ரூ இந்த பீஸுக்கும் நடுவில் இந்த டைரெக்ஷனில் ரன் ஆகிருக்கும். ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பொசிஷன் இருக்குது இல்லையா, அதில் நீங்கள் ஆரோ உள்ளார காமிச்சன் இல்லையா, இங்கே ஆரோ இருக்குது. இந்த ஆரோவை இதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணும். ஆங்கர் பாயிண்ட் உங்களுக்கு இதுதான் உங்களோட ஆங்கர் பாயிண்ட்டு. இந்த ஆங்கர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு, அதாவது டைரக்ஷனும் அதே பாயிண்டில் வச்சுட்டு, இதை டிஸ்அசம்பிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறத வச்சு, அதாவது என்கிட்ட இருக்கிற 2 ஸ்க்ரூ ட்ரைவர் அப்புறம் 2 ஸ்க்ரூஸ் எடுத்திருக்கேன். ஆனால் 2 ஸ்க்ரூ எதுக்கு எடுத்திருக்கிறேன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் காமிக்கிறதுக்கு, அதாவது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூ ட்ரைவர் ஏன் தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சே பண்ணலாம். பட் ஆனால் 2 ஸ்க்ரூ ட்ரைவர் ஏன் தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் இந்த கேமை பிடிச்சிட்டு எப்படி பண்ணணும்னா, ஒரு ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஜஸ்ட்டு ஹேண்ட் டைட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் டைட் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் அது ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும், ஃபிக்ஸ் ஆகிடும். பட் இன்கேஸ் நீங்கள் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னொரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த இதை பிடிச்சிட்டு டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம், அதாவது வெறும் லைட்டாக மைல்டாக டைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். டைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, எந்த பக்கம் ஆரோ மார்க் இருக்கோ அந்த பக்கம் வச்சு நீங்கள் இழுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இவ்வளோ தாங்க இதோட மெக்கானிசம். சேம் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக எப்படி வேணாலும் டைட் பண்ணிக்கலாம். இதுதாங்க இதை இன்சர்ட் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணுறதும் மெக்கானிசம். பட் இன்சர்ட் பண்ணுற மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க, பட் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது
டிசைனே வந்து நான் ரிமூவபிள், அதாவது ஆக்சிடென்டலாக கூட ரிமூவ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மெத்தடாலஜியில் தான் இதோட டிசைனே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணீங்களோ அதே மாதிரி ஜஸ்ட்டு எல்லா பக்கம் ஃபஸ்ட்டு எல்லா ஸ்க்ரூஸையும் டிஸ்மவுண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 2 சைடு வச்சு புல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.